ஸோ கைஸ் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 மாசம் ஆகுது. ஸோ இவ்வளோ நாளில் நான் என்னெல்லாம் ஃபீல் பண்ணேன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி. ஸோ புதுசாக வீடியோ பார்க்கங்க மறக்காம ப்ரொஃபைலை விசிட் பண்ணிட்டு முடிஞ்சா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ முதல் விஷயம் வீடியோ போடணும்னு ஐடியா வந்தது நான் வேலை பார்த்துட்டு டைம் தான். ஸோ அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்து ஸோ அந்த டைம்ல நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல தான் நான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணேன். என்ன விஷயம்னா ஸோ அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அடுத்தவங்களை நம்ம நல்லதா வச்சிருக்க முடியும். புரியுதா? ஸோ அந்த கான்செப்ட்ல தான் ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் ட்ரை பண்ண தொடங்கினேன். விச் மீன் நான் வீடியோ போடுறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் பைக்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், ஸோ எனக்கு கெரியரா இருக்கட்டும், ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் இப்போ வரை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அதுதான் நான் வந்து உங்கள்கிட்டையும் சொல்லேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. வீடியோ போடுறதா இருக்கட்டும், அதே நேரத்துல நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அந்த விஷயத்துல உங்க ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையே பண்ணுங்க. அடுத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா அதுல ஒரு ஈடுபாடு இருக்காது. ஸோ அந்த விஷயத்த தான் நான் உங்கள்கிட்ட நான் முதன்மையாட்ட நான் எடுத்து வச்ச ட்ரை பண்ணேன். ஸோ அதே நேரத்துல எனக்கு வந்து சப்போர்ட் கிடைச்சலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 50-50. முதல் விஷயம் எப்படின்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலியை பத்தி பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சப்போர்ட் பண்ணிச்சுன்னு கேட்டா கண்டிப்பா பண்ணிச்சுன்னு. ஸோ ஏன் பண்ணிச்சுன்னு என்னோட ரீசன் இருக்கு. ஏன்னா நான் காலேஜ்ல வந்து ரொம்ப சைலண்டான பர்சன். எந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்து வைலண்ட் ஆட்டோ இல்ல எந்த கொஞ்சம் நார்மலா இருப்பேன். ஸோ சடனா நான் இப்படி ஒரு வீடியோ போடேன் கண்டென்ட் போடேன் அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஒரு ஹாப்பி. ஸோ இவன் இப்படி பண்ணியா ஸோ ஓகே அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபாலோ பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே நேரத்தில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆட்டும் இருக்கட்டும், தெரியாதவங்க கூட நமக்கு ஓகே ப்ரோ நல்லா கண்டென்ட் பண்றீங்க கண்டினியூஸாக பண்ணுங்க அப்படின்னு கூட சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தேங்க்ஸ். பட் நான் பர்சனலில் சின்ன விஷயம் என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் நீங்கள் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் தரும். உங்களுக்கு ஹாப்பினஸ் தந்து நீங்க ஹாப்பியா இருந்தாதான் உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க உங்க சரௌண்டிங்ல இருக்கவங்கள ஹாப்பியா வச்சிருக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சா ஃபாலோ பண்ணி எனக்கு கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் எல்லாரும்.